नमो साईनाथं नमो साईनाथं नमो साईनाथ। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज के, सद्गुरु साईनाथ महाराज के, सद्गुरु साईनाथ महाराज के। ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் புத்தாண்டு 2024. நம்ம பாபாவுடைய ஆசீர்வாதத்தால் இந்த ஆண்டின் முதல் நாளே நம்ம பாபாவை தரிசனம் பண்ண நம்ம டீமோடு வந்துட்டோம். இப்போது நம்ம ரூமில் இருந்து நேராக மகாலட்சுமி கோயில்கிட்ட வந்து பாபாவை நம்ம கொண்டு வர பாபாவை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நேராக நம்ம டீமோட பாபாவை தரிசிக்க நம்ம தரிசனத்துக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். சாய்ராம், இந்த ஆண்டு அதாவது 2024 ஆண்டு முதல் நாள் இன்னைக்கு திங்கட்கிழமை எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்பாபா ஆசீர்வாதத்தால் உலகெங்கும் வாழும் சாய் பக்தருடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நான் பாபாண்ட மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சாய்ராம், அதே போல் நம்ம பாபாண்ட வைக்கிற பிரார்த்தனை யாவுமே பாபா உரிய நேரத்தில் பக்தர்களுக்கு நிறைவேற்றி தருவது உறுதி. சாய்ராம், போன வருஷம் 2023 ஆண்டு ஓராண்டு எவ்வளோ சீக்கிரம் கடந்து போச்சுன்னு தெரியல. சாய்ராம், ரொம்ப வேகமாக காலங்கள் கடந்து போயிடுச்சு. இந்த ஆண்டு 2024 பிறந்திருக்கு. சாய்ராம், பிறந்திருக்க இந்த ஆண்டு அனைத்து பக்தருடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஆண்டு அமையணும்னு சொல்லிட்டு எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்பாபா வாழ்ந்து நடமாடி கொண்டிருக்கும் புண்ணிய பூமியாம் ஷிரடியிலிருந்து கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சாய்ராம், என் பிரார்த்தனை எல்லாமே அதுதான். உலகெங்கும் வாழும் அனைத்து சாய் பக்தர்களுமே எப்பொழுதும் நலமுடனும் ஆரோக்கியமுடனும் இருக்கணும். அவங்க நினச்ச வேண்டுதல் யாவுமே சிறப்பாக பாபா நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி தான் என்னோடய ஒரே பிரார்த்தனை. இப்போவும் சத்குரு ஷிரடி சாய்பாபாவை இந்த மாலை நேரத்தில் இன்றைக்கி 1ஆம் தேதி புத்தாண்டு பிறந்திருக்கு. நம்ம பாபாவை தரிசனம் பண்ண போயிட்டுருக்கோம். சாய்ராம், பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி இப்போ சமாதி மந்திரில் போயிட்டு பாபாவை தரிசனம் பண்ணோம். ஒரு அரை மணி நேரம் பாபாவுடைய அற்புதமான தரிசனம் நமக்கு கிடைச்சது. சாய்ராம், எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். 2024 இந்த புது வருஷம் பிறந்த உடனே பாபாவுடைய சன்னிதானத்துக்கு இன்றைக்கி நம்ம டீமோடு வந்திருக்கோம். இன்றைக்கி சாயங்காலம் சரியாக ஒரு 5:15 மணிக்கு பாபாவை தரிசனம் பண்ண உள்ளே போனோம். கரெக்டாக ஒரு 6-6:45 மணிக்கு குடோன் திறந்து விட்டாங்க. திறந்து விட்ட பிறகு சரியாக ஒரு 7:10 7:35 வரையும் சராசரி ஒரு அரை மணிக்கு நேரம் குறைவாக பாபாவுடைய தரிசனம் அருமையாக எங்களுக்கு கிடைச்சது. சாய்ராம், பாபாவுடைய அந்த சூத உடல் தலை முதல் பாதம் வரை அற்புதமாக ரசித்து அவரை எந்த அளவுக்கு பார்க்கணுமோ அந்த அளவுக்கு அற்புதமான பாபா இன்றைக்கி எங்களுக்கு இந்த ஒரு தரிசனம் கொடுத்துருக்காங்க. சாய்ராம், நான் மட்டும் இல்லை, என் கூட வந்தவங்க அனைவருமே இந்த தரிசனத்தில் எல்லாருமே சந்தோஷம் அடைஞ்சாங்க. எனக்கும் முழுமையான சந்தோஷம். சாய்ராம், ஏன்னா முதல் நாளே வருஷத்தோட தொடக்கத்திலேயே குருவுடைய அருள் கிடைக்கிறது கொடான கோடி புண்ணியம் நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணியத்தை நம்மளுக்கு கொடுத்தது நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா தான். சாய்ராம், ஏன்னா அவர் என்ன போல ஒரு சாய் பக்தர்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருந்து எப்பவும் வழி நடத்துறது நான் மனசார உணர்றேன். சாய்ராம், ஏன்னா அவர் ஒரு தாயாகவும் தந்தையாகவும் நம்ம என்னவோ நினச்சி அவரை நம்ம நினைக்கிறோமோ அது போல் அவர் வடிவமைச்சு பக்தருடைய வேண்டுதலை உற்று நோக்கி பக்தர்களுடைய வேண்டுதலை உரிய காலத்தில் சிறப்பாக வெற்றியடைய செய்கிறார். சாய்ராம், அப்படிப்பட்ட உலகத்துக்கே சத்குருவாக இருக்க நம்ம ஷிரடியில் வாழும் சமத்த சத்குரு சாய்நாதருடைய தரிசனம் இன்றைக்கி 1ஆம் தேதி அதுவும் நம்மளுக்கு கிடைச்சிது. அதுவும் அரை மணி நேரம் பாபாவுடைய சன்னிதானத்தில் பாபாவுடைய ஆத்மாவுடைய சூத உடலை பார்க்குற ஒரு அற்புதமான இன்றைக்கி தரிசனம் கிடைச்சிது. நெஞ்சார்ந்த நன்றிகளை பாபாவுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சாய்ராம், தரிசனம் முடித்த கையோடு நம்ம தோரகமாய்க்கு வந்தோம். தோரகமாயில் பாபாவை நம்ம மனசார தரிசனம் பண்ணோம். அது முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இரவு சரியாக 10:15 மணிக்கு ஆரத்தி டைமில் நம்ம நிற்கிறோம். இந்த ஆரத்தியில் எண்ணற்ற சாய் பக்தர்கள் பாபாவுடைய ஆரத்திகள் கேட்டிருந்தாங்க. நம்ம கூட வந்த பூவரசன் தம்பியும் அவருடைய பாபாவுடைய ஒரு ஸ்டாச்சு கையில் வாங்கிட்டு அவரும் ஆத்மார்த்த பக்தியோட பாபாவுடைய இந்த புத்தாண்டு விழாவை அவர் ஷிரடியில் கொண்டாடி இருந்தார். அதோடைய வீடியோவை நம்ம பார்க்க முடியுது. இவரை போலே எண்ணற்ற சாய் பக்தர்கள் இன்றைக்கி ஷிரடிக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா நேற்றுலேருந்து, அதாவது 31ஆம் தேதி நேற்று 2023 31ஆம் தேதி நைட்டிலிருந்து தொடர்ந்து எண்ணற்ற சாய் பக்தர்கள் பாபாவுடைய சன்னிதானத்தில் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா பாபாவை பார்க்குறதுன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. சாய்ராம், அவன் அருள் இன்றி ஒரு இலை கூட கீழே விழாது. அவர் அனுமதி இல்லாமல் நம்ம ஷிரடிக்கு வரதுன்றது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு இல்லை. இந்த ஆண்டு இத்தனை பக்தர்களை வர வச்சிருக்காரு பாபா. அதே போல் இன்னும் அவரை நேசிக்கிற அளவு கடந்து நேசிக்கிற பக்தர்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்காங்க. அவங்க பாபாவை பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கும் பாபா சீக்கிரம் தரிசனம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த புத்தாண்டில் நான் வேண்டியிருக்கேன். சாய்ராம், அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு பாபா மிக விரைவில் அவர் ஷிரடிக்கு அழைப்பார். கண்டிப்பாக அவர் எந்த
பக்தர்களும் கைவிட மாட்டார். அவரை முழுமையாக தஞ்சம் அடைஞ்ச பக்தர்களை அவர் எப்பொழுதும் காப்பாற்றுவார். அதுக்கு சான்று இங்கே நிற்கிற துவரகமாய்க்கு முன்னாடி நிற்கிற இந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எல்லாமே ஒரு உதாரணம் தான் சாய்ராம். எண்ணற்ற பக்தர்கள் இந்த 2024 புதிய புத்தாண்டை பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் தொடங்கியிருக்காங்க. பாபாவும் பக்தர்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வாதம் கொடுத்தது தான் இருக்கார் சாய்ராம். இது இரவு நேரம், சரியாக மணி ஒரு 10:15 மணி நேரம். இந்த 10:15க்கு பார்த்தீங்கன்னா துவரகமாய் வாசலில் அவ்வளோ ஒரு பக்தர்கள் திரண்டு இந்த ஆரத்தியை கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்மளும் அங்கே நிற்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது சாய்ராம். ஏன்னா ஷிரடியை போல் வேற ஒரு இடம் என்னால் பார்க்க முடியாத சாய்ராம். ஏன்னா பாபா இருக்கிற இடம் நம்ம மனசுக்கும் ஆத்மார்த்த பக்திகள் கொடுக்குது. அவர் நம்ம கூட ஒவ்வொரு நொடியும் இந்த துவரகமாய் கிட்ட நிற்கும் பொழுது அவர் நம்ம கூடயே இருக்கிறாரு, ஏதோ நமக்கு சொல்ல வராரு, அவர் இன்னும் நம்ம மேலே சிறப்பாக நம்மளை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு விதமான நம்பிக்கை மீண்டும் மீண்டும் தோண்டிட்டு இருக்குது சாய்ராம். இந்த 10:30 மணிக்கு இவ்வளோ பக்தர்கள் பாபாவை தரிசனம் பண்ண துவரகமாய்க்கு போயிட்டு இருக்காங்க. பாபாவுடைய துவரகமாயை பார்த்துட்டு அப்படியே நம்மளும் வெளியே பாபாவுடைய உச்சி கோபுரம் பார்த்துட்டு இருக்கேன் சாய்ராம். அழகான மின் விளக்குகளால் இன்னைக்கு புத்தாண்டை முன்னிட்டு உச்சி கோபுரத்தில் எல்லாமே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது சாய்ராம். இந்த வருடம் அனைவருக்குமே ஒரு சிறப்பான வருடமாக அமைய வேண்டும் சொல்லிட்டு எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதர் வாழ்ந்து நடமாடி கொண்டிருக்கும் புண்ணிய பூமியாம் ஷிரடியிலிருந்து நான் இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுறேன் சாய்ராம். உங்கள் வேண்டுதல்கள் யாவுமே உறுதியாக பாபா நிறைவேற்றி கொடுப்பாரு. அதுக்கு உண்டான நேரங்கள் பாபா அமைச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் பலிக்கும், பாபா நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்ம பாபா சொல்கிற மாரி பொறுமை, நம்பிக்கை, சத்தா, சபுரி இது இரண்டுமே நம்ம கடைப்பிடிப்போம். உறுதியாக நம்ம வாழ்க்கையில் வெல்வோம். பாபாவுடைய அருள் அனைவருக்குமே கிடைக்கும் சாய்ராம். சாய்ராம், இந்த 2024 புத்தாண்டு இன்னைக்கு சரியாக ஒரு 10:15 மணி இரவு நேரம், ஆரத்தி நேரம், ஸ்டேஜ் ஆரத்தி நேரம். பாபாவுடைய இந்த உச்சி கோபுரத்தெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம். இரவு நேரத்தில் பாபாவுடைய இந்த கோபுரத்தினுடைய மின் விளக்குகள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாபாவே தொடர்ந்து நம்ம கூட இயங்கி கொண்டு இருக்கிற மாரி தான் ஃபீல் ஆகுது. ஆகையால் நம்மளுடைய வேண்டுதல் யாவுமே பாபா உறுதியாக ஒரு நாளைக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் நம்பிக்கையோடு காத்திருப்போம். சாய்ராம், நீங்கள் பாபா மேலே வச்சுருக்க நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது. பாபா உங்கள் மேலே வச்சுருக்க அன்பும் நம்பிக்கையும் அதுவும் பாபா என்றைக்கும் வீணடிக்க மாட்டார். உங்களை வேண்டுதல் கண்டிப்பாக பாபா நிறைவேற்றி கொடுப்பாரு. எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்குமே சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜே. சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜே. அல்லா மலிக்.